அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று அல்லாஹு தஆலா நமக்கு ஓதி காட்டிய திருவசனங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வைதா ஜாஅக்கல்லதீன யுமினூன பிஆயாத்தினா. நபியே ரசூலே, நம்முடைய ஆயத்துக்களை ஈமான் கொண்ட மூமினான மக்கள் உங்களிடத்திலே வந்தால், ஃபகுல் சலாமுன் அலைக்கும், நபியே அவர்களுக்கு சொல்வீராக, உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, உங்களுடைய ரப்பு தன் நஃப்ஸின் மீது ரஹ்மத்தை இரக்கம் காட்டுவதையே கடமையாக்கி கொண்டான் என்று சொல்லுமா அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மூமினான மக்கள் உங்கள்கிட்ட வந்தா நீங்க அல்லாஹ்வுல பயங்கரமானவன், தண்டிப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்ல அல்லாஹ் தஆலா. நபியே ரசூலே, மூமின்கள் வந்தா சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு தன் ரப்பு உங்கள் மீது இரக்கம் காட்டுவதையே கடமையாய் கொண்டான் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்த அல்லாஹ்ல சொல்லி காட்டின ஒரு ஆயத்துல சூரா அன்ஆம்ல, குல் ஹுவல் காதிரு அலா யபஅஸ அலைக்கும் அஸாபும் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியஅன் வ யதீக பஅதக்கும் பஅஸபா. அல்லாஹ் தஆலா சக்தி படைத்தவனாக இருக்கிறான். அவன் நாடினால் உங்களை மேல்புறமா தண்டிக்கிறான். அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது ஒரு கால் கீழே தண்டிப்பேன். ஒரு மேல்புறமான்னு சொன்னா அதிகமான மலைகளை கொண்டோ இடி மின்னலை கொண்டோ மழை பெய்யாமல் இருப்பது கொண்டோ அல்லாஹ் தண்டிக்கலாம். அல்லது மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு கீழ்ப்புறமாக சொன்னால் மேலக்கத்தை கொண்டு பூகம்பம், சுனாமி போன்றவைகள், இதை கொண்டு அல்லாஹ் தண்டிக்கலாம். தற்கால சொல்றதா இருந்தா இந்த காலத்துல விமானத்திலிருந்து கொண்டு போடுறான், அல்லது காலாட்படைகள் கீழிருந்து பீரங்கி படைகள் போடுறான். அல்லாஹ் சொல்றான், நினைச்சா மேல்புறமா தண்டிப்பேன் அல்லது கீழ்ப்புறமாக தண்டிப்பேன். மூணா அல்லாஹ் ஒரு வகை சொல்றான், அவ் யல்பிஸக்கும் ஷியஅன், உங்களை பல பிரிவினர்களாக கோத்திரங்களாக பல கோஷ்டிகளான ஆக்கிடுவேன். யல்பிஸக்கும் பஅஸபால், சிலருடைய தீங்கை சிறை சுகிக்க வைப்பேன்கிறான். யதீக பஅதக்கும் பஅஸபால், உங்களுடைய சிரமங்களை உங்களுக்குள்ள சுகிக்க வைப்பேன் அல்லாஹ். அல்லாஹ் தண்டிக்க நாடிவிட்டால் மேற்புறமா தண்டிக்கலாம், கீழமா தண்டிக்கலாம். மூணாவது நமக்குள்ளேயே அல்லாஹ் கோஷ்டிகளை ஒன்று பண்ணி சண்டை மூட்டி விட்டுலாங்கிற அல்லாஹ். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ் இந்த ஆயத்தை நமக்கு எச்சரிக்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி அடுத்த அல்லாஹ் இன்னைக்கு போதுன ஆயத்துக்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆரம்பத்துல நட்சத்திரத்தை அல்லாஹ் காட்டணும். உடனே அவங்க சொன்னாங்க, ஹாதா ரப்பி, இதுதான் என் ரப்புன்னு சொன்னாங்க. உடனே கொஞ்ச நேரம் அந்த நட்சத்திரம் மறந்துடுச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியவற்றை விரும்ப மாட்டேன்னு சொன்னாங்க. திருப்பி சந்திரன் வந்துச்சு. உடனே அவன் ஹாதா ரப்பின்னு சொன்னாங்க, இதே ரப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் மறந்துருச்சு. உடனே யாரெல்லாம் நீங்க எனக்கு வழிகாட்டாடி நஷ்டவாளியா போயிடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் சூரியன் வந்துச்சு, இது பெருசா இதுதான் என் ரப்புன்னு சொன்னாங்க. அதுவும் மறைஞ்சிருச்சு. உடனே அவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் நான் உனக்கு சிறுக்கு வைப்பதை விட்டும் தப்பித்துக் கொள்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம செய்தி என்ன இந்த ஆயத்திற்கு சொன்னா, ரப்பு என்ற கூடிய மறையக்கூடாது, சதா முன்னால ஹாசிரா இருக்கணும். சந்திரன் எப்ப மறைஞ்சிச்சோ, எப்ப நட்சத்திரம் மறைஞ்சிச்சோ, காலலா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடியதை விரும்ப மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? ரப்பு என்று சொல்லக்கூடியவன் மோலா நம்ம எஜமான் சதான முன்னால் ஆஜரா இருக்கணும். அதான் சொல்லி காட்டுறாங்க, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த, வானம் பூமியை செம்மையாக படைத்த அல்லாஹ்வின் பக்கம் என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். ஹனீஃபன், உலகத்துள்ள எல்லா வஸ்துக்களையும் புறந்தள்ளியவனாக,
அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்லி காட்டிய விஷயத்தை அல்லாஹு தாலா இந்த ஓதனை திருவசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அது போன்று அல்லாஹு தாலா வஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப், அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையும் அவர் பேர பிள்ளை யாக்கூபையும் அல்லாஹ் தாலா கொடுத்தான். அமின் துர்ரியதிஹி தாவூத வ சுலைமான வ அய்யூப், அவன் பிள்ளைகள் இருந்து அல்லாஹ் தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அவன் பிள்ளையும் நபி, அவன் பேர பிள்ளையும் நபி, அவங்க பொண்ணு பேர நபி, இப்படி அல்லாஹ் தாலா பரம்பரையே அல்லாஹ் தாலா வகுல்லன் மினஸ் சாலிஹீன், அவருடைய பிள்ளைகள் அனைவரையும் சாலிஹீன்களா ஆக்கினேன் என்று அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், இவ்வாறுதான் நாம் இஹ்சான் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லடியாருக்கு நாம் கூலி அளிப்போம் சொல்றோம் அல்லாஹ் தாலா. என்ன அர்த்தம்? நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் நல்லடியாராக இருப்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி. உலகத்துல அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய கூலி எதுன்னு சொன்னா மறுமையில கூலி தனி, உலகத்துல அல்லாஹ் அடியானம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கூலி என்னவென்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்ததியையும் அல்லாஹ் தாலா சாலிஹீன்களாக நல்லடியாராக ஆக்குவது அல்லாஹு தாலா தரக்கூடிய மிகப்பெரிய கூலி என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். அடுத்து ஒரு ஆயத்திலே அல்லாஹு தாலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ்னா யார்? இறைவன்னா யார்? உங்களை உங்களை படைத்து கைகால் விட்டுறவனா, அம்பா விடக்கூடிய அல்ல. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்னா யாரு தெரியுமா? இன்னல்லாஹ ஃபாலிகுல் ஹப்பி வன்னவா, அல்லாஹ் யாரு தெரியுமா? நான் தான் கொட்டைகளையும் விதைகளையும் வெடிக்க செய்யக்கூடியவன். பூமிக்குள்ள போட்ட மாங்கொட்டை, பூமிக்குள்ள போட்ட விதைகள் இவைகளை எல்லாம் வெடித்து அதிலிருந்து யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மையித், மையித்தானவற்றிலிருந்து ஹயாத்தை வெளியாகக்கூடியவன் தான். ஃபாலிகுல்லாஹ், இவன் தான் உங்களுடைய அல்லாஹ் என்று சொல்லி காட்டுகிறான். ஃபாலிகுல் இஸ்பாஹ், அவன்தான் இரவிலிருந்து பகலை வெளிச்சத்தை கிழித்து கொண்டு வரக்கூடியவன் என்று அல்லாஹ் தஆலா தன்னை அறிமுகப்படுத்துகிறான். சொல்லி நாயகலாம் முடிச்சுட்டு ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும், இவன் தான் உங்களுடைய ரப்பாக இருக்கிறான். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் உங்கள் தேவை பூர்த்தி செய்ய முடியாது. காலிகு குல்லி ஷை, அவன்தான் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தவன். ஃபஅபுது, எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். ஒவ்வொரு குல்லி ஷைஇன் வகீல், அவன் எல்லா வஸ்துக்கள் மீதும் பொறுப்புதாரியா இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன் வசனத்தை அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் தன்னை அறிமுகப்படுத்துகிறானோ எப்படிலாம் அல்லாஹ் அவங்க தேவை பூர்த்தி செய்யறேன் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு ஓன ஆயத்தை ஒரு ஆயிரம் சொல்லி காட்டுகிறான். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குல்மன் யம்லிகு ஸம்மா வல் அப்சார வமன் யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் குல்மன் யம்லிகு ஸம்மா வல் அப்சார் குல் அரைத்தும் இன் அஹதல்லாஹு ஸம்மாக்கும் அப்சாரக்கும் வ ഖതம அலா குலூபிக்கும் மன் இலாஹும் கைருல்லாஹி யதீக்கும் பிஹி, நீங்க செய்யற பாவங்களின் காரணமா அல்லாஹ் தஆலா உங்கள் பாறை பூனை புடுங்கி விட்டால், ஒரு கேள்வி பூனை அல்லாஹ் செவிடாக்கி விட்டால், உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டால், அல்லாஹ் உங்களை சிந்திக்க விடாம ஆக்கிட்டா மீண்டும் அவற்றை தரக்கூடிய இலாஹ் யார்? மன் இலாஹும் கைருல்லாஹி யதீக்கும் பிஹி, மீண்டும் அவற்றை தரக்கூடிய இலாஹ் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். நம்ம இலாஹ்னா யாருங்க? யார் நம்மை பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ, யார் கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ, யாரை சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன்தான் உங்களுடைய இலாஹ். ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும், இப்படிப்பட்டவன் தான் உங்கள் ரப்பு என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே தன்னை அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்துகிறான். ஆக அன்பர்களே, அல்லாஹ்வுடைய வசனங்களை ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்கி ஓதி நம்மளாம் சும்மா சரிசரி ஓதிட்டே போறோம். ஆனா இப்படி ஓடுறது சரிசரியா ஓதிக்கிட்டே போறதை விட ஒரு ஆயத்தை ஓதணும். ரஹமத்துடைய ஆயத்தா இருந்தால் அல்லாஹ் ரஹமத்தை கேட்கணும். அது அதாபுடைய ஆயத்தா இருந்தால் அல்லாஹ்வோட பாதுகாப்பு தரணும். இந்த மாதிரி வேலை ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதணும், தர்ஜுமா படிக்கணும். என்ன அல்லாஹ் சொல்ல வரான்னு யோசிக்கணும், அல்லாஹ் ரஹமத்தை கேட்கணும், அதாபு விட்டு பாதுகா, இப்படி நம்ம விளங்கி ஓதுவதுதான் குர்ஆனுடைய ஹக்காக இருக்கிறது. குர்ஆனுக்கு நாம் செய்ய வேண்டிய உரிமையாக கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நம்ம குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்து புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.